B7000 க்ளூ தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட் பார்த்தீங்கன்னா, B7000 யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்டோன் மேலே போய் க்ளூ படியுது. ஸோ அதனால் ஃபினிஷிங் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நிறைய டிப்ஸ் இதுக்காக நான் சொல்ல போகிறேன். இந்த சென்டர் கிளிப் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப்பு. ஸோ MDF பேஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ நான் ஃபெவிக்ரில்ல கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சு இதை நான் முந்தின நாளே ஃபுல்லாக B7000 போட்டு இந்த MDFை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ராப்பில் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோல்டன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ராப்பை நடுவில் ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளும் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இது வந்து 4 mm ரவுண்டு. ஸோ அதுதான் வந்து அந்த பர்ஃபெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் B7000 க்ளூ யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இன்னொரு ஸ்டோன் மேலே அப்படியே படியுது, ஜெல் டைப்பில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக துணி வச்சோ இல்லை காட்டன் வச்சோ நீங்கள் வந்து தொடச்சி விட்டு பார்க்கலாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் போகும். இன்னொரு டிப் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ B7000 வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே. ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு உடனே இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஜெல் மாதிரி வருது இல்லையா, அதை உடனே ஒரு லாங்காக வந்து நீங்கள் இழுத்திங்கனாவே அது வந்து கட் ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஜெல் வந்து நம்மளோட ஸ்டோன் மேலே படியாது. இதையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ நான் வைக்கக்குள்ளேயே உங்களுக்கு B7000 நான் எப்படி வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ எனக்குமே இதே தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வராது, அதுக்கப்புறம் போக போக அந்த ஜெல் டைப்பில் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதில் வச்சுட்டு உடனே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு B7000 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போய் இதில் ஒட்டிக்கும், நமக்கு அதில் படியாது. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, சைடில் ஸ்டார் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி 4 mm ரவுண்ட் தான் எடுத்து பேஸ்ட் பண்ணி நான் முடிக்க போகிறேன். ஸோ யாருக்காச்சும் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.